Hi students, good evening. I am Parveen Taj, PG Assistant Biology. Previous video we discussed about pituitary gland. Now we are going to learn about thyroid gland and parathyroid gland. You see this picture, this is a thyroid gland. It is located in neck region. It is the largest endocrine gland in the body. More to know. Edward C. Cantor in 1914 first crystallized thyroxine hormone. எட்வர்ட் சி கெண்டல் அப்படின்னு சொல்கிறவங்க 1914ஆம் ஆண்டு முதன் முறையாக தைராக்சின் ஹார்மோனை படிக நிலையில் தனித்து பிரித்தெடுத்திருக்காங்க. படிக நிலையில் சார்லஸ் ஹரிங்டன் அண்ட் ஜார்ஜ் பர்கர் ஐடென்டிஃபை த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தைராக்சின் இன் 1927. சார்லஸ் ஹரிங்டனும் சார்லஸ் பர்கரும் ரெண்டு பேரும் ஆகியோர் தைராக்சின் ஹார்மோனோட மூலக்கூறு அமைப்பை 1927ஆம் ஆண்டு கண்டறிஞ்சிருக்காங்க. தைராய்டு கிளாண்ட் requires 120 micrograms of iodine every day for the production. ஒவ்வொரு நாளும் தைராய்டு சுரப்பியானது தைராக்சினை சுரக்க 120 micrograms அயோடின் தேவைப்படுது. Thyroid gland. The butterfly shaped thyroid gland is a bilobed gland located below the larynx and each side of the upper trachea. இந்த thyroid gland எப்படி இருக்கு? look like butterfly shapeல இருக்கு. bilobed இரு கதுப்புகளும் எங்கே இருக்கு? below the larynx குரல் வளைக்கு கீழே upper tracheaல இரு பக்கமும் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். It is two lateral lobes are connected by the median tissue mass called isthmus. Each lobe is made up of many lobulus. The lobulus consist of follicles called axini. The axinus in singular நம்ம என்ன சொல்கிறோம்? axinus. The each axinus lined with ஒவ்வொரு axinus எதனால் லைனாக இருக்குது? glandular cuboidal or squamous epithelial cellsனால லைனாக இருக்குது. The lumen of axinus filled with colloid a thick glycoprotein mixture consist of thyroglobulin molecules அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய அந்த லேட்டரல் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய லோப்ஸ் எதோட கனெக்ட் ஆகிருக்கு? மீடியன் டிஷ்யூ மாஸ். அதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இஸ்துமஸ். அந்த ஒவ்வொரு லோபு என்னென்னா மெனி லோபல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஈச் லோபல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலிகல்ஸ். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லோப்ஸில் இருக்கக்கூடிய ஃபாலிகல்ஸை நம்ம ஆக்சினி அப்படின்னு சொல்கிறோம். அந்த லூமன் ஆஃப் ஆக்சினஸ் எதனால் இருக்குது? ஒரு கூழ்ம திரவம்னால ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் திக் கிளைகோப்ரோட்டீன் மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் என்ன சொல்கிறோம்னா தைரோக்ளோபுலின் மாலிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அண்ட் அமினோ ஆசிட் தைரோசின் and iodine are involved in the formation of thyroid hormone. அங்கே தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி ஆகிறதுக்கு அந்த டைரோசின் என்ன அமினோ அமிலம் அமினோ ஆசிட்ஸ் அதுவும் அயோடின் தான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். The hormone secreted by the thyroid glands or a ட்ரைஐடோதைராக்சின். அது என்ன சொல்கிறோம்? ட்ரைனா 3 T3 அப்படின்னு சொல்கிறோம். பி டெட்ரா அயோடோ தைரோசின் அப்படின்னு சொல்கிறோம். அது டெட்ரா அப்படின்னா 4 T4 அல்லது அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா தைராக்சின் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ். தைராய்டு ஹார்மோனோட பணிகள் சொல்கிறோம். ஸோ திஸ் ஒன் ஆஃப் த 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the production of energy by maintaining the basal metabolic rate. அடிப்படை வளர்ச்சித மாற்ற வீதத்தை பராமரித்து ஆற்றலை உற்பத்தி செய்யுது அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட், ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த நார்மல் பாடி டெம்பரேச்சர். நம்மளோட உடல் வெப்பநிலையை சமநிலையில் பராமரிக்கிறதுக்கு பயன்படுது. இன்ஃப்ளூயன்ஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்குல்லையா, மைய நரம்பு மண்டலத்தோட செயல்பாட்டில் பங்கேற்குது அப்படின்னு சொல்கிறோம். controls the growth of body and bone formation. உடல் வளர்ச்சியும் மற்றும் எலும்புகள் உருவாக்கம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறோம். essential for normal physical mental. physical என்ன சொன்னோம்? உடல். மென்டல்னா மனம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னா ஆளுமை வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுது அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த பர்சனாலிட்டி ஹார்மோன். அதனால் என்ன சொல்கிறாங்க? இது ஆளுமை ஹார்மோன் எனவும் அழைக்கப்படுது. இட் ரெகுலேட் செல் மெட்டபாலிசம். உடல் வளர்ச்சிதை மாற்றத்தை ரெகுலேட் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது. நெக்ஸ்ட், தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன். தைராய்டு சுரப்பியின் குறைபாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்ஃபங்க்ஷன்னா அப்படின்னா செயல் இழப்பு அப்படின்னு அர்த்தம். when the thyroid glands fail to secrete the normal level of hormone, this condition is called thyroid dysfunction. என்ன சொல்கிறோம்னா
தைராய்டு சுரப்பி இயல்பான அளவு அந்த நார்மல் லெவல் ஆஃப் ஹார்மோன்ஸ் அதை காட்டிலும் அந்த நார்மல் லெவலில் சுரக்காத நிலையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் தைராய்டு குறைபாடு அப்படின்னு சொல்கிறோம் புரியுதுங்களா when the thyroid glands fail to secrete the normal level of hormone this condition is called thyroid dysfunction அப்படின்னு சொல்கிறோம் it leads to the following condition இதில் ரெண்டு வகை சொல்கிறோம் one is the hypothyroidism hypo means decrease குறைவு அப்படின்னு அர்த்தம் hyper அப்படின்னா என்ன அர்த்தம்னா increase அது என்ன another one hyperthyroidism hypothyroidism hyperthyroidism அப்படின்னு சொல்கிறோம் first you see hypothyroidism it is caused due to the decreased secretion of thyroid hormones இருக்கிற அளவை காட்டிலும் தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து குறைவாக சுரக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் hypothyroidism அப்படின்னு சொல்கிறோம் ஹைப்போனாவே என்ன மைண்டில் வச்சுக்கணும் குறைவு அப்படின்னு வச்சுக்கணும் the abnormal conditions are simple goiter cretinism mesoedema so now we see one by one first நம்ம என்ன பார்க்க போகிறோம் goiter it is caused due to the inadequate supply for iodine in our diet this is commonly prevalent in Himalayan region due to low level of iodine content in the soil உணவில் தேவையான அளவு அயோடின் இல்லாததுனால ஏற்படுறது நம்ம சொல்கிறோம் இந்த ஹிமாலயன் ரீஜியனில் இமாலய பகுதி அப்படின்னு சொல்கிறோம் அந்த மண் வளத்தில் குறைவான அளவு தான் அயோடின் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களிடம் வந்து இந்நிலை வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் கிரிட்டினிசம் அப்படின்னு சொல்கிறது குழந்தைகளில் குறைவான தைராய்டு ஹார்மோன் குழந்தைகளுக்கு என்ன செய்யணும் குறைவான தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறதுனால இந்நிலை ஏற்படுது இட் இஸ் காஸ் டியூ டு த டிக்ரீஸ் செக்ரீசன் ஆஃப் த தைராய்டு ஹார்மோன் இதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா ஸ்டண்டன்ட் க்ரோத்னா குள்ளத்தன்மை மென்டல் டிஃபெக்ட் குறைவான மன வளர்ச்சி லேக் ஆஃப் ஸ்கெலிட்டல் டெவலப்மெண்ட் குறைபாடான எலும்புகளின் வளர்ச்சியை தான் நம்ம சொல்கிறோம் தே ஆர் கால் கிரிட்டின்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரிட்டின்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் நெக்ஸ்ட் Mesoedema or myxoedema. It is caused by thyroid hormone in adults. பெரியவர்களுக்கு தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரக்கிறதுனால குறைவாக சுரக்கிறதுனால ஏற்படுது தே ஆர் மென்டலி ஸ்லக்கிஸ் அப்போ நினச்சினா குறைவான மூளை செயல்பாடாக இருக்கும் பஃபினஸ் அப்படி முகலாம் அப்படி உப்பிய ஓகே பஃபினஸ் ஆஃப் த ஃபேஸ் அண்ட் ஹேண்ட் ஒடிமட்ஸ் அப்பியரன்ஸ் முகம் உப்பிய அப்படி இல்லைன்னா வீங்கிய தோற்றம் அப்படின்னு சொல்கிறோம் இன்னும் என்ன அவங்களோட பாடி வெயிட் இன்க்ரீஸ் எடை வந்து என்ன ஆகுதுன்னா அதிகரிக்குது நெக்ஸ்ட் ஹைப்பர்தைராய்டிசம் ஹைப்பர்னாவே என்ன சொல்லியிருக்கேன் அதிகம் அப்படின்னு என்ன வச்சுக்கணும் இட் இஸ் காஸ் டியூ டு த எக்ஸஸ் செக்ரீசன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன் அளவு காட்டிலும் அதிகமாக சுரக்கிறதுனால ஏற்படக்கூடியதை சொல்கிறோம் விச் லீட்ஸ் டு என்ன சொல்கிறேன் இது எதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் லீட்ஸ் டு கிரேவ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் கிரேவ் டிசீஸ் அப்படின்னா எக்ஸாப்தால்மிக் அப்படின்னு சொல்லுவாங்க தைராய்டு ஹார்மோன் அதிகரிக்கிறதுனால அதிகரித்த சுரப்பின் காரணமாக கிரேவ் அப்படின்னு சொல்கிற ஒரு டிசீஸ் வருது அப்படின்னு சொல்கிறோம் இந்த சிம்டம்ஸ் பார்த்தோன்னா ப்ரோட்யூசன் ஆஃப் த ஐபால்ஸ் துருத்திய கண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இன்க்ரீஸ் மெட்டபாலிக் ரேட் வளர்ச்சித மாற்றம் என்ன ஆகுது அதிகரிக்கிறது அதுக்கடுத்து என்ன சொல்ல மிகையான அதிகமாக என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங் அதிகமாக வேர்க்கிறது லாஸ் ஆஃப் பாடி வெயிட் இருக்கிற அவங்களோட உடல் எடையை காட்டிலும் என்ன பண்ணிடுவாங்க குறைஞ்சிருவாங்க உடல் எடை குறைதல் நர்வஸ்னஸ் நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் நம்ம இதில் சொல்கிறோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது அனதர் ஒன் கிளாண்ட் பாராதைராய்டு கிளாண்ட் 16.2.3 Parathyroid glands are four small oval bodies that are situated on the posterior surface of the thyroid lobes. Anterior, posterior. Anterior na முன்பகுதி, posterior na பின்பகுதி. தைராய்டு சுரப்பியோட பின்புறத்தில் 4 சிறிய வட்ட வடிவிலான பாராதைராய்டு சுரப்பிகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். The chief cells of the gland are mainly concerned with secretion of பாராத்ரோம். இது சுரப்பியில் வந்து முதன்மை செல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த பாராத்ரோம் என்னும் ஹார்மோன் என்ன பண்ணுது, அது சுரக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதே மாதிரி தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பாராத்ரோம் பார்க்க போகிறோம். இந்த பாராத்ரோம் ரெகுலேட்ஸ் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் மெட்டபாலிசம் இன் த பாடி. தே ஆக்ட் ஆன் போன், கிட்னி அண்ட் இன்டெஸ்டைன் டு மெயின்டைன் பிளட் கால்சியம் லெவல்ஸ். ஹியூமன் பாடியில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துது. போன், கிட்னி, இன்டெஸ்டைன் அதில் அந்த செயலாட்டுதல்னு சொல்கிறாங்க இல்லையா, செயல்படுறதுக்கும் பயன்படுது. நெக்ஸ்ட்டு பாராதைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன்.
The secretion of parathyroid hormones can be altered due to the following conditions. Removal of parathyroid glands during the thyroidectomy means removal of thyroid அப்படின்னு சொல்கிறோம். The causes decreased secretion of parathrombs. The conditions are muscle spasm known as tetany. Muscle spasm means தசை இறுக்கம் or தசை பிடிப்பு அப்படின்னு சொல்லுவோம். The sustained contraction of muscle in face, larynx, hands and feet. முகத்தில், குரல் வழியில், கைகள் மற்றும் பாதங்களில் இறுக்கத்தை ஏற்படுத்துறதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெட்டனி அப்படின்னு சொல்கிறோம். 2. பெயின்ஃபுல் கிராக்ஸ் ஆஃப் த லிம்ப் மசில்ஸ். கால் தசைகள்லாம் வந்து வலியுடன் கூடிய தசைப்பிடிப்பு உண்டாதல், இதெல்லாம் நம்ம இதில் சொல்கிறோம். ஓகேவா? பாராதைராய்டு கிளாண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஹெட்டு நம்ம என்ன சொன்னோம்? பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? தைராய்டு, நெக் ரீஜனில் இருக்கக்கூடிய டிபி, தைராய்டு, பாராதைராய்டு கிளாண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் கிளாண்ட் தொராக்ஸில் இருக்கக்கூடிய தைமஸ் கிளாண்ட் நம்ம பார்க்க போகிறோம். தைமஸ் கிளாண்ட் பார்சியலி அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அண்ட் பார்சியலி லிம்பாய்டு கிளாண்ட். தைமஸ் சுரப்பி வந்து நாளமில்ல சுரப்பியாகவும் நிணநீர் லிம்பாய்டு கிளாண்ட் நிணநீர் உறுப்பாகவும் செயல்படுது அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே லொக்கேஷன் பார்த்தோன்னா இட் இஸ் லொக்கேட் இன் த அப்பர் பார்ட் ஆஃப் த செஸ்ட் கவரிங் த லோவர் எண்ட் ஆஃப் த ட்ரெக்கியா. மார்போட மேற்பகுதியிலையும் மூச்சுக்குழலில் கீழ்ப்புறத்தையும் ஒட்டி அமைஞ்சிருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தைமஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தைமோசின் இஸ் அ ஹார்மோன் செக்ரீட்டட் பை தைமஸ். இந்த சுரப்பி என்ன பண்ணுது? தைமோசின் அப்படின்னு சொல்கிற ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். இட் செக்ரீட்ஸ் 4 ஹார்மோன்ஸ். என்னென்ன ஹார்மோன்ஸ்? சச்சஸ் தைமோலின், தைமோசின், தைமோபைட்டின் அண்ட் தைமிக் ஹியூமரல் ஃபேக்டர்ஸ். Old age people are sick often. Why? Due to the degeneration of thymus gland, thymosin level decrease. As a result, the immunity of old age people becomes weak and cause sickness. Okay student, next class see you with next gland. Thank you.